வந்து இது க. இந்த க அப்படின்றது இக்கு அப்படின்னு ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டோக் போட்டு வரும். சரியா? இதே ஸ்டோக் போடுறது மாதிரியே ஒன்னும் ஒரு வடிவம் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா இதுதான் ஒரு மெத்தட். சரியா? இந்த மெத்தட் ஒரு பர்பஸ்க்காக இருக்கு, இந்த மெத்தட் ஒரு பர்பஸ்க்காக இருக்கு. இந்த மெத்தட் எதுக்காக இருக்கு? ஒரு வார்த்தையினுடைய எண்டிங்ல இத மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தமாத்திரா அக்ஷரம் வந்ததுன்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு வார்த்தையினுடைய ஸ்டார்டிங் அண்ட் மிடில், சரியா, ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயோ நடுவிலையோ இதே மாதிரி மெய்யெழுத்து அர்த்தமாத்திரா அக்ஷராணி அரை எழுத்து வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த கான்செப்ட் வரைக்கும் முதல்ல புரிஞ்சுதா? இது அர்த்தமாத்திரா அக்ஷராணின்னா என்ன, அது எப்படி இது மாதிரி ரெண்டு வடிவமா இருக்கு, ஏன் இந்த ரெண்டு வடிவம், இந்த கான்செப்ட் வரைக்கும் தெரியுதா தேவா சுவாமி? மணிகண்டன் ஓகே சுவாமி, புரியுதா? இந்த கான்செப்ட் முதல்ல தெரியுதுண்ணா. சரியா? சரி, ஒரு கேள்வியா கேட்டுட்டே வரேன். யாராவது பதில் சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு புரிஞ்சுருத்தன்னு புரிஞ்சுக்கிறேன். பிரசன்னா அண்ணா முதல்ல சொல்லுங்க. அர்த்தமாத்திரா அக்ஷராணி அப்படின்னா என்னது? பிரசன்னா அண்ணா சொல்லுங்க. அர்த்தமாத்திர அக்ஷராணின்னா நாங்க இந்த இக்கு இந்த ஸ்ட்ரோக் போட்டு பார்த்தோம். அது ரெண்டு ஃபார்மா வரும். அதுல நேற்று பார்த்தா அந்த 7 லெட்டர்ஸ் மட்டும் ஒரே ஃபார்ம். அதாவது வேர்டோட எண்டிங்னா அந்த கீழே ஸ்ட்ரோக் இருக்கிறது வரும். வேர்ட் ஸ்டார்டிங்லோ மிடில்யோனா அந்த ஹாஃப் லெட்டர் வரும். அந்த நேற்று பார்த்த அந்த 7 அந்த அது வரும். அப்புறம் நேற்று பார்த்த அந்த 7 லெட்டர்ஸ் மட்டும் எப்படி வந்தாலும் ஐ மீன் நடுவுல ஸ்டார்டிங்ல எண்டிங்ல எங்க வந்தாலும் அது அப்படியே தான் போடணும். நெக்ஸ்ட் வர சக்சசிவ் லெட்டரோட இதை வந்து கீழே போட்டுருணும். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து கனா அதை வந்து கீழே போட்டுருணும். இப்போ டாக் அப்புறம் வருதுன்னா அதை கீழே போட்டுருணும். வெரி குட். இந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு அக்ஷரமா கிடக்கிடன்னு எழுதிட்டே போறேன். சரியா? அதனுடைய ரெண்டு வடிவங்களை எழுதிட்டே போறேன். அந்த ரெண்டு வடிவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த அக்ஷரத்தினுடைய க அப்படின்ற அக்ஷரத்தினுடைய அரை எழுத்து அர்த்தமாத்திரா அக்ஷரம் இக்கு. இந்த இக்குனுடைய ஒரு வடிவம் இது. சரியா? இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்தது போலாம். இக்கு, இந்த இக்குனுடைய ஒரு வடிவம் இது இக்கு. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு எழுத்து எழுதியாச்சா? நீங்க எழுதியாச்சுன்னா அடுத்தது போலாம். நான் பேசுறது கேக்குறதா சார்? நல்லாவே கேக்குறது. எழுதியாச்சு சார். வெரி குட். சரி, அடுத்தது மூணாவது எழுத்தும் நாலாவது எழுத்தும் எழுது. கவனிச்சுக்கோங்க. இக்கு இக்கு, இதுதான் இதனுடைய ஒரு வடிவம். அடுத்த எழுத்து இக்கு இக்கு. இந்த ரெண்டு எழுத்து எழுதியாச்சா? எனக்கு ஒரு சின்ன டவுட். இக்கு வருது இல்லையா? நளினி பேசுறேன் நானு. இக்கு வருது இல்லையா? இக்கு அதுல ஹாஃப் அர்த்தம் மாத்திரம்னா இக், அத ரொம்ப சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ? இக்கு அத கொஞ்சம் அழுத்து. இல்ல, செகண்ட் இது இக்கு ஃபுல்லா எழுதுனேன் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் இக்கு. சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது அர்த்தம் மாத்திரமே எழுதியிருக்கேன் இல்லையா? அது வந்து சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா சார்? இதுவோ மேல இருக்கிறதோ எது? சொல்றேன். இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான், அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன லெட்டர்? இக். நளினிமா? ஓகே, நான் அன்மியூட் பண்றேன். ஓகே, இக். ஓகே ஓகே, இக். இது என்ன? இக். அவ்வளவுதான். இதுவும் இக் தான், இதுவும் இக் தான். ஓகே, பண்ணிக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, ஓஹோ ஸ்டோக் போட்டிருக்கு டிஃபரெண்டா இருக்கு, இது வேற விதமா சொல்லணும் போல இருக்கு, இதுல ஸ்டோக் போடல, இது டிஃபரெண்டா இருக்கு, இத வேற விதமா சொல்லணும் போல இருக்கு. கிடையவே கிடையாது சார். ஒரு நிமிஷம், நீங்க பேசுனதுல 1/4 தான் கேட்டது, கொஞ்சம் பிரேக் ஆகுது சார்.
சரி, எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து சரியா சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி இல்ல ஒரு தடவை எனக்கு சொல்றேன். கேக்குது, எனக்கு கேக்குது. கேக்குதா? மேபி அவங்க சைட்ல. ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்டிருக்கோம், எனக்கு கேட்கல. இன்னொரு சார் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றேன். இதுவும் இதுவும் ஒரே எழுத்து தான், ஒரே உச்சாரணம் தான், புரிஞ்சுக்கோங்க. இதுவும் இதுவும் ஒரே உச்சரிப்பு, ஒரே எழுத்து, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுறதா? அப்போ ஷியோர். ஓகே. இதுல எப்ப வேறுபாடு அப்படின்னா இதனுடைய யூசேஜ்ல தான் வேறுபாடு. புரிஞ்சுதா? ஓகே ஓகே. சரியா? யூசேஜ்ல தான் வேறுபாடு வரும். ஓகே சார். ஓகே, ஓகேவா? புரியுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் பேர் என்னது? இக்கு. இவர் பேர் என்னது? அவரும் இக்கு தான். இதுதான், தைரியமா சொல்லுங்க. இவர் பேர் என்னது? இக்கு. இக்கு. இவர் பேர் என்னது? இக்கு. ஆமா, ரெண்டு பேருமே ஒரே ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரே லெட்டர் தான், வேற வேற ஆள் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இந்த வடிவம் ஏன் கொடுத்திருக்கா? நடுவுல வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? கடைசியில வந்தா இந்த வடிவத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல வந்ததுன்னா இதே வடிவத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுது சார். புரிஞ்சுது சார். ஒரு சின்ன டவுட். அப்புறம் ஒண்ணு பக்கத்துல கீழே எழுதுறா இல்லையா சார், அது என்ன லாஸ்ட்ல வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக் போட்டு அது நீங்க சொன்னேன். கீழே எழுதுறா இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான் வருமா சார்? ஆமா. சி, ப்ரொனன்சியேஷன் மாற போறது இல்லம்மா. ஓகே புரியுறதா? சார். ஓகே See, ஓகே. அதனுடைய உருவம் மட்டும்தான் மாறும். புரியுறதா? இல்ல அதுக்கு சார், அவங்க அது கேட்கல சார். அவங்க கங்கான்னு எழுதும்போது அந்த இங்குக்கு கீழே கா போட்டுறோம் இல்லையா, அத மாதிரி கேக்குறாங்க. அதுதான் இப்ப சொல்ல வரேன். See, இப்போ இத உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதுவும் ஓரளவுக்கு புரியும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. Thank you. இது இங்கு. ஓகே. இங்கு. இங்கு. இங்கு இங்கு நீங்க வந்து கிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங், KING, கிங். அதுல வர இங்கு. சரியா? இது புரியுறதா? முதல்ல நான் பேசுறது கேக்குறதா? புரியுது புரியுது. இது இங்கு. சொல்லணும், பதில் சொல்லணும். அடுத்தது அங்கஹா. அங்கஹா அப்படின்னா இப்போ இங்க என்ன வாசிச்சேன் நானு? இங்கு. இங்கு. அவ்வளவுதான், இங்கு. அப்போ இதே இங்குதான் இதுவும். இது வேற, இது வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். புரிஞ்சுதா? இது கடைசியில இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நடுவுல வந்ததுனால இதுக்கு அடுத்த லெட்டர் இது கீழே போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுறதா? ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அது கீழே போடணும் அப்படின்னா அது வந்து முன்னாடி இருக்கிற ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெட்டருக்கு முன்னாடி போடணுமா சார்? இப்ப கங்கானே சொன்னாலே இல்லையா, கங்கா கங்காவ இங்கா, கங்கா இங்கா வருது இல்லையா, அப்ப அந்த அடுத்த லெட்டருக்கு கீழே போடணும். இந்த சமயத்தை இந்த இதுதான் சார் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் டவுட் இருக்கும். அதுக்கு கீழே போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க இதுல வந்து இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இதுல நீங்க வந்து சிம்பிளா லாஜிக்ஸ மட்டும் புரிஞ்சு, GANGA கங்காவா? இந்த வேர்டு கங்காவா? இந்த காவை முதல்ல இங்க போட்டுறேன். கா. சரியா? போடுறேன். அடுத்தது இங்கு. இந்த இங்கு இந்த இடத்துல போடுறேன். சரியா? கரெக்ட். அடுத்தது என்னது? கா. இந்த காவை போடணும். இது நடுவுல வந்ததுனால என்னால இங்க கீழே ஒரு ஸ்ட்ரோக் போட முடியாது. நான் என்ன பண்றேன்? அதுக்கு பதிலா இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னது? இந்த காவை எடுத்து இதுக்கு கீழே போடுவோம் சொல்லுவா. கரெக்டா? இப்போ நான் வாசிக்கும் போது க இங்கு கா கங்கா, அவ்வளவுதான். புரியுறதா? இதனால இது ப்ரொனன்சியேஷன் மாறிடுமோ? இன்னும் மாறாது. காமிச்சு சொல்லுங்க. எப்படி படிச்சே? க. ஓகே. இங்கு கீழே இருக்கிறது. ஓகே. கீழே இருக்கிறது கிடையாது. இதுதான் இங்கு. இது எப்படி இங்கா மாறும்? இதான் இங்கு. ஓகே. ஓகே. புரியுறதா? க இங்கு கா கங்கா.
புரியுதா? ஓகே, புரிஞ்சுதா புரிஞ்சது சார். ஓகே, நளினிமா? எஸ் சார், புரிஞ்சது சார், புரிஞ்சது.